வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க எப்போதுமே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் சண்டையை தவிர்க்க நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். அதனால எல்லா விதமான நபர்களும் உங்களையே தேடி வருவாங்க. உங்களிடம் மட்டுமே சண்டையிடுவார்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் அமைதியாக நடந்து கொள்வீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை ஆரம்பத்தில் உருவாக்கி இருக்கும். ஆனால் போக போக இது உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு சில தவறுகளை உருவாக்கி கொடுக்கும். அதனை பார்த்து நீங்களே கோவப்படுவீங்க. என்னடா நம்ம அமைதியா இருக்கணும், எல்லாருமே நம்மள இந்த மாதிரி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்று பல கேள்விகள் கூட உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்க எப்போதுமே சண்டைகள் வந்தால் கூட அதை தவிர்க்க நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க எப்போதுமே முயற்சி செய்வீர்கள். அதனாலேயே என்னவோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எது செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுக்கு எதிரியாக மாறி விடுவாங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்திருக்கும். இந்த உலகம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அமைதியை புரிந்து கொள்ளாது. நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள், அதற்கு என்ன காரணங்கள் என்று உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட தெரியாது. இருந்தாலும் இந்த ஒரு உலகமும் உங்களை எப்பொழுதுமே புரிந்து கொள்ளாம தாங்க நடத்தும். அவங்க அதை பலவீனம் என்று எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்து இவன் பலவீனமான ஒரு மனிதன், எதற்கும் கோபப்பட மாட்டான், எதை பற்றியும் யோசிக்க மாட்டான் என்று உங்களை கேவலமாக நினைத்த நபர்கள் கூட நிச்சயமாக இருப்பாங்க. நீங்க எப்பொழுதுமே வெளியிலும் சரி, கூட இருக்கக்கூடிய நபர்கள் இடத்திலுமே எதையுமே அதிகமாக பேச மாட்டீங்க. அமைதியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். அதனாலேயே என்னவோ உங்களை மட்டும் நிறைய நபர்கள் வார்த்தைகளால் உங்களை இழிவுபடுத்தி பேசிக்கொண்டேதாங்க இருப்பாங்க. அவங்க மட்டும் என்னமோ நிறைய பணம் வைத்திருப்பது போலவும், அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடப்பது போலவும், உங்களுடைய வாழ்க்கையில மட்டுமே கிண்டல் கேலியையும் கூறி எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவது போலையும், உங்களுடைய மனதை நோகடிக்கும்படியும் அனைவருமே பேசிக் கொண்டிருந்திருப்பாங்க. அந்த தருணங்களில் நீங்கள் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் வெளியில் அமைதியாக இருப்பீர்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்பதால் உடனடியாக கோபப்பட மாட்டீங்க. எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்வீர்கள். இதற்கான காரணங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருந்த நல்ல மனம். நம்ம யாராலையும் நம்மளால எந்த விதமான மனிதர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது என்பதால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான சில முடிவுகளை நீங்க எடுத்துக்கொண்டு இருந்தீங்க. பிரச்சனை வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே தாங்க இருக்கும். ஆனா இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? அமைதியாக இருப்பது தான் பலம். அதுவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு முயற்சி என்பதை நீங்கள் நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருப்பீங்க. ஆனால் அதனை எல்லாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. சில நேரங்களில் உங்களுடைய மதிப்பை நீங்களே பேசி காட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமே நீங்கள் சில இடங்கள்ல பேசுவீங்க. ஆனால் எல்லா இடங்களிலும் நீங்கள் பேச மாட்டீர்கள். முடிந்த அளவுக்கு நீங்கள் அமைதியை மட்டுமே விரும்பக்கூடிய நல்ல ஒரு நபராக எப்போதுமே நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதே போல இன்னொரு பக்கம் இந்த ரிஷபம் ராசி ஆண்களும் சரி, பெண்களும் சரி, நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த அன்புக்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கையில அவமானங்கள் மட்டும்தாங்க நடந்திருக்கும். நீங்கள் அன்பை அளவில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். கொடுக்கவும் செய்தீர்கள். யாராவது உங்களை நம்பினால் நீங்கள் அவர்களுக்காக எதையுமே செய்ய தயாராக இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டிருந்தீங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு அன்பை சிலர் மதிக்காமல் நடந்திருப்பாங்க. அவங்க அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருப்பாங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று பல கேள்விகள் உங்களுக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்த அன்பு திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில் கூட கிடைக்காமல் போயிருக்கும். அதற்கு பதிலாக அவமானம் மட்டும்தாங்க கிடைத்திருக்கும். அது உங்களுடைய மனதை உடைத்திருக்கும். ஆனால் எதுவுமே ஆரம்பத்தில் தெரியாம தாங்க இருக்கும். ஆனால் போக போக அதனை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. ஆனா அந்த ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் கொடுத்த அன்பு தவறான இடத்தில் போய் சேர்ந்திருக்கும். அதனால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் சரியான இடத்தில் உங்களுடைய அன்பை காட்டி வந்தீர்கள் என்றால் அதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டியது கிடைத்திருக்கும். ஆனால் நீங்கள் தவறான இடத்தில் மட்டுமே உங்களுடைய அன்பை இதுவரைக்கும் நீங்கள் சிறு வயதிலிருந்து இதுவரைக்குமே நீங்கள் தவறான இடத்தில் அன்பை காட்டி எனக்கான அன்பு கிடைக்கவில்லை என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்களே வைத்து கொண்டும் இருப்பீங்க. நீங்க கொடுத்த அன்பு தவறான இடத்தில் போய் சேருவதால் இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லி கொடுத்திருக்கும். அன்பு கொடுப்பது தவறு கிடையாது. ஆனால் அதை யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்பதை முக்கியமானது என்பதை நிச்சயமாக உங்களுக்குள்ள உணர்த்தவும் செய்திருக்கும். பணம் காரணமாக உங்களை மதிக்காமல் நிறைய நபர்கள் உங்களை பாதியிலே விட்டு சென்றிருப்பார்கள். ஒரு காலத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை உங்களுக்கு எதிராக இருந்திருக்கும். எவ்வளவோ கடன் பிரச்சனைகள், எங்கு சென்றாலும் நீங்கள் காசு செலவழிக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களிடம் காசு போதுமான அளவுக்கு இருக்காது. குடும்பத்திற்காக நீங்கள் உழைத்து கொண்டு இருப்பீங்க. அதனால காசை முடிந்த அளவுக்கு உங்களால செலவழிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டு இருந்திருப்பீங்க. பணம் இல்லாத அந்த ஒரு நேரத்தில் சிலர் உங்களை புறக்கணித்திருப்பாங்க. அவங்க உங்களை மதிக்காமல் கூட நடந்திருப்பாங்க.
உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய உணர்ச்சிக்கும் மதிப்பு கொடுக்காமல் உங்களை விட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு வழியாக மாறியிருக்கும். ஆனால் அதையும் நீங்கள் வெளியில் காட்ட மாட்டீங்க. அமைதியாகவே நடந்து கொள்வீங்க. பணம் இல்லாததால் தான் என்னை இப்படி பார்க்கிறார்களா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளத்திற்குள் எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். இது வாழ்க்கையின் கடினமான ஒரு உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். சிலர் மனிதரை கிடையாது. அவர்களின் நிலையைத்தான் அனைவருமே மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு இலக்கை கொடுத்திருக்கும். நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள வர வைத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது நன்மைகளை தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். அதற்கு முன்பு மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும், புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன், மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு பணம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் சம்பாதித்தாலும் அது உங்களுடைய கையில் தங்காமல் போன அனுபவங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்களும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஒண்ணு குடும்ப செலவுக்காக ஓடுகிறது, இல்லைன்னா ஏதாவது நோயினே ஏதாவது ஒண்ணு குடும்பத்துல வந்து விடுகிறது, இல்லைன்னா வாகனத்தில் ஏதாவது பழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்ததால் பணம் என்பதை உங்களால சேமித்து வைக்க முடியாமலே இதுவரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு இழப்பு உங்களுடைய வாழ்க்கையில சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். பணத்தை நம்ம என்ன பண்ணணும், எப்படி சம்பாதிக்கணும், எந்த வழியில் நம்ம செலவிடணும் அப்படின்னு சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கும். நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய முறையில் இனிமே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம எந்த வழியில் போனால் நம்முடைய சம்பளத்திற்கு ஏற்ற வகையில் எந்த ஒரு வழி நம்ம தேர்ந்தெடுத்தால் அது நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எந்த செலவு நமக்கு தேவையானது, எந்த செலவு தேவையற்றது என்பதை நீங்கள் தெளிவாக தனித்தனியாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாமல் நீங்கள் பணத்தை செலவழிக்க மாட்டீங்க. எந்த விதத்தில் நம்ம செலவழிக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறியிருக்கும். எப்படியெல்லாம் நம்ம பணத்தை சேமிக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தையும் உங்களுக்கு இது நிச்சயமாக கற்றும் கொடுத்திருக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த எல்லா விதமான பணத்தினால் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே உங்களை இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கும். இனிமே நம்முடைய வாழ்க்கையில பணம் இருக்கணும், பணம் இருந்தால்தான் அனைவரும் நம்மளை மதிப்பார்கள் என்கிற ஒரு எண்ணத்திற்கு நீங்க மாற ஆரம்பித்திருப்பீங்க. பணம் இருந்தாலும் ஒரு மதிப்பு கிடைக்கும். நம்மளுடைய நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலும் பாதி அளவுக்கு நமக்கு மதிப்பானது கிடைக்கும். இந்த இரண்டுமே எப்படி நீங்கள் இனிமே மேனேஜ் பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மதிப்பும் பேரும் புகழும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நிலையான வருமானத்தை உங்களுக்கு இனிமே சனி பகவான் கொடுக்க போகிறார். சனி பகவான் எப்போதுமே தாமதமான சில விஷயங்களை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இனிமே இதுவரை நீங்கள் வருமானம் நிலையாக இல்லாமல் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில வருமானம் என்பது போதுமான அளவுக்கு கிடைத்திருக்காது. எது செய்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில வருமானத்தை கெடுக்கும்படி தாங்க நடந்திருக்கும். ஒரு மாதம் உங்களுக்கு நல்லதாக நடந்திருக்கும், அடுத்த மாதம் உங்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இப்போது அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாற ஆரம்பித்திருக்கும். நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளுக்கு நிச்சயமாக பதிலானது கிடைத்திருக்கும். எது செய்தால் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், எதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு முடிவானது கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிடித்த வேலைகள், பிடிக்காத வேலைகள், உங்களுடைய வருமானங்கள், இது அனைத்தையுமே நீங்கள் திட்டமிட்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பீங்க. இதனால நம்ம பணத்தை எப்படி நம்ம நிலைத்து வைக்க வேண்டும், அதே போல் நம்முடைய இந்த ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலைக்கு நம்ம எப்பொழுது மாற வேண்டும், எப்படி மாறினால் நமக்கு ஊதியங்கள் கிடைக்கும் என அனைத்தையுமே நீங்களே புரிந்து கொள்வீங்க. புரிந்து உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலம் அந்த ஒரு வேலைக்கும் செல்ல ஆரம்பியுங்கள். அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு சம்பளத்தை இன்னும் உயர்த்தி தாங்க கொடுக்கும். உங்களுக்கு சம்பளத்தை கீழ் நோக்கி கொண்டு போகாது. இதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய நிலைத்தன்மை. உங்களுடைய வாழ்க்கையை அமைதியாக இது மாற்றி கொடுக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் இதன்படி நடக்க வேண்டும். இந்த ஒரு வேலையை விட்டு மற்றொரு வேலைக்கு மற்றொரு வேலையை நீங்கள் தேடின பிறகு இந்த ஒரு வேலையை மட்டும் விட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய வேலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய காலங்களாக மாறும். நீங்கள் ஒரு நாள் பிசினஸ் செய்ய வேண்டும் என்று நினைக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் பயம் இருக்கும், அனுபவம் இல்லை என்கிற சில கேள்விகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இல்லை என்றால் இது இரண்டுமே இல்லை அப்படின்னா பழைய
தோல்விகள் உங்களை தடுத்து கொண்டே இருக்கும். இதுவும் இப்படி ஆயிருமோ அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். ஆனால் இப்போது அந்த மனதானது உங்களுக்கு மாறிவிடும். நீங்கள் ஒரு புதிய முயற்சியை தைரியமாக தொடங்குங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எல்லாமே பொறுமையாகத்தான் நடக்கும். போக போக தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சூடானது உங்களுடைய வாழ்க்கையில பிடிக்க ஆரம்பிக்கும். அது பிடித்ததுக்கு அப்புறம் உங்களை யாராலையுமே நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமையானது நிச்சயமாக மாறிவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.